ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங்கி. ஸோ நம்ம சிஎஸ்எஸ் லேஅவுட் டாப்பிக்கில் ஃப்ளெக்ஸ் லேஅவுட் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃப்ளெக்ஸ் லேஅவுட் யூஸ் பண்ணி இந்த ஆர்டர் லிஸ்ட்டை நம்ம எப்படி வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வச்சு டைரக்ஷன் மாற்றலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இங்கே ஸோ ஃப்ளெக்ஸ் 1ன்னு கொடுத்தோன்னா அது வந்து ஈவனாக ஸ்பேஸ் அவுட் ஆகிடுது. ஸோ அதேமாரி இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டியோட இன்னொரு யூஸ் கேஸும் அண்ட் ஃப்ளெக்ஸ் ரேப் ப்ராப்பர்ட்டியோட யூஸ் கேஸும் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த டெஃபினேஷன் லிஸ்ட்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நான் இந்த டெஃபினேஷன் லிஸ்ட்டில் வந்து டிடி அண்ட் டிடி டேகுக்கு வந்து பார்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் அப்ளை ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த டிடி அண்ட் ஸோ டிஎல் லிஸ்ட்டுக்கு நான் வந்து ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னால் என்ன ஆகும்னு உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு காலம்ஸாக ரேப் ஆகிடும் சேம் ரோவில் பை டிஃபால்ட்டாக. ஸோ இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறையா வேல்யூஸ் ஒரே காலம்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஃப்ளெக்ஸ் ரேப் ஈக்குவல் டு நோ ரேப்புன்றது தான் டிஃபால்ட் வேல்யூ. ஸோ நீங்கள் ரேப்புன்ற வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து ரேப் ஆகி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த ரேப்புன்றது வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ஃப்ளெக்ஸ் 1ன்ற வேல்யூக்கு தான் அப்ளை ஆகும். அதாவது ஃப்ளெக்ஸுன்ற ப்ராப்பர்ட்டி வந்து 3 விதமாக நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஒன்று வந்து ஜஸ்ட்டு யூனிட்ஸே இல்லாமல் வெறும் வேல்யூ வச்சு, இன்னொன்று வந்து யூனிட்ஸ் வச்சு, அண்ட் தேர்டு வந்து நீங்கள் வந்து கீவேர்ட்ஸ் வச்சு டிஃபைன் பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது ஜஸ்ட்டு யூனிட் இல்லாமல் வெறும் வேல்யூ வச்சு பார்த்துருந்தோம். அதாவது 1 அப்படின்னா ஈவனாக ஸ்பேஸ் அவுட் ஆகுறது. இந்த வீடியோவில் யூனிட்ஸ் வச்சு நம்ம அதோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இந்த டிடி அண்ட் டிஎல் டேகுக்கு ஃப்ளெக்ஸ் 200 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த என்டையர் பாக்ஸோட சைஸ் வந்து 200 பிக்சல் வரும். ஸோ இந்த 200 பிக்சல் வந்து ஒரு ரோலை ஆக்குப்பை ஆகிற வரைக்கும் அந்த ரோலை அந்த ஃப்ளெக்ஸ் வந்து ஃபில் பண்ணும். அண்ட் அந்த லிமிட்டை கிராஸ் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ரோக்கு அதேமாரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஃபில் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் நார்மலாக யூனிட் இல்லாமல் ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணுறதுக்கும் யூனிட்டோட ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸு. அண்ட் இந்த ஃப்ளெக்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் இன்னும் அது வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் சேர்ந்தது தான் ஃப்ளெக்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம அதோட டீட்டெயில் இன்னும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.